அடுத்தது சனி பகவான் வந்து ரிஷபத்திலேருந்து திசை நடந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம்? என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணணும்? ரிஷபத்துக்கு சனி யோகாதிபதி யோகாதிபதி நம்ம பேசுகிறோம். அப்போ சனி உங்கள் ஜாதகத்தில் ரிஷபத்துக்கு நல்லா இருந்தால் நல்ல மாற்றம் கிடைக்கும். இல்லை அப்படின்னா பாதகம் தான். சனிக்கிழமை தோறும் காலபைரவருக்கு நல்லெண்ணெய் தீபமேற்றி கருப்பு திராட்சை அதெல்லாம் படையலாக வச்சு கருநீர மலர்களை வந்து சாற்றி நீங்கள் வழிபடலாம். அதே போல் வெளியூரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேத்திரபால பைரவர்னு சொல்லிட்டு இந்த சேத்திரபாலபுரத்தில் இருக்குது. மிருகசீரத்துக்கு உண்டான பைரவர் அது பேர். கும்பகோணம் குத்தாலம் பக்கத்தில் இருக்குது. நீங்கள் போயிட்டு வாங்க. இது ரிஷபராசிலேருந்து நடந்துச்சு அப்படின்னாவே ரொம்ப விசேஷம். இது நான் முன்னாடி சொன்னது வந்து மேஷத்துக்கும் பொருந்தும், ரிஷபத்துக்கும் நீங்கள் பண்ணலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ண பகவானை வழிபடுவதிலும் ஏகாதசி விரதம் இருந்து கடைபிடிப்பது, மன்னார்குடியில் உள்ள ஸ்ரீ ராஜகோபால சுவாமியை வந்து பிறந்தநாளில் சென்று வழிபடுவதெல்லாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு பொருந்தும். அதே போல் தினமும் குளிக்கும்போது தலையில் சிறிது பால் தயிர் வச்சு நீங்கள் குளிச்சுட்டு வாங்க ரிஷபராசிக்காரர்கள். நெற்றியில் பால் தயிர் வைத்துக் கொள்வது ரொம்ப சிறப்பான ஒரு பரிகாரமாக சொல்லப்படுகிறது. அடுத்த பதிவிலையும் இந்த ரிஷபத்தை பற்றி சொல்கிறேன். அதே போல் ரிஷபத்துக்கு சனி பகவான் திசை நடந்துச்சு அப்படின்னா என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, தினமும் குளிக்கும்போது தலையில் சிறிது பால் அல்லது தயிர் வச்சு நீங்கள் குளிச்சுட்டு வரணும். நெற்றியில் பால் தயிரில் அதாவது நெத்தியில் வந்து பார்த்திங்கன்னா பால் தயிரில் வந்து போட்டு வச்சு நிறைய பேர் இந்த முகத்தில் அப்ளை பண்ணிக்குவாங்களா, அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அது பொட்டாக கூட வச்சுக்கலாம். பாம்பு புற்றுக்கு வந்து பால் ஊற்றுங்க. அதே போல் பழுப்பு நிற எருமைகளுக்கு எல்லாம் உதவி செய்யுங்க தீவனத்துக்கு. கருப்பு நிற ஆடைகளை பயன்படுத்தாதீங்க. ஒழுக்கமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு தேங்காய் துளை போட்டு அதில் கருப்பு நிற ஒரு கல் இருக்குல்ல, கருங்கல் இருக்குல்ல, கல் எல்லை போட்டு அந்த கொஞ்சம் கையில் கொஞ்சம் எள்ளு பிடி எடுத்து அந்த ஓட்டை அந்த தேங்காய்க்குள்ளே போட்டு ஓடுற தண்ணியில் விட்டுருங்க. அடுப்பு கறியுடன் மற்றும் அந்த அந்த ஆணி இருக்கும் பாருங்கள், அந்த ஆணியும் என்ன பண்ணும் ஒன்றா சேர்த்து தலையில் சுற்றி ஓடுற ஆற்றுல விட்டுருங்க. தவறுகள் செய்தால் அதனை ஒத்துக்கொண்டு பிராய்ச்சித்தம் தேடிக்கொள்வது விசேஷம். கிருஷ்ண பகவானை வழிபடுவது விசேஷம். ஏகாதசி விரதம் மன்னார்குடியில் ராஜகோபால சுவாமி வழிபடுவது ரொம்ப விசேஷம் ரிஷபத்துக்கு.